அஜித் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் நல்லவங்க சைடு தான் போவார், கெட்டவங்க சைடு அவ்வளோவா போக மாட்டார். அவர் 100 தலை சொல்கிறது உண்மையிலே கரெக்டு தான். அது எப்பவுமே அவர் கரெக்டாக தான் சொல்லுவாப்புல. நம்ம தான் மக்கள் தான் கொஞ்சம் திருந்தணும். தேவையற்ற இடத்துல கூட்டம் வருது, தேவையில்லாத நம்ம போய் நம்ம இடிபாட்டில் சிக்கிறது எல்லாமே நம்ம பொறுப்பு தான். அஜித் சார் சொன்னது கரெக்டு தான். விஜய் சார் மேலே மட்டும் தப்பு இல்லை. ஒரு இடத்துல கூட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம தான் அவாய்ட் பண்ணிக்கணும். நண்பராக அவர் பேசுறது இதுதான். ஆனால் பொதுவாக பார்க்குறப்போ அவர் சொல்கிறது கரெக்டு தான். விஜய் மட்டும் காரணம் இல்லை, எல்லாமே தான் காரணம். விஜய் என்ன சொன்னாப்ல, பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னார். சார் அவன் பிள்ளைக்கெல்லாம் என்ன தெரியும் விஜய் பற்றி? அஜித் ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் மேலே விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் நம்ம மேலே தான் தப்பு. அஜித் சார் கரெக்டாக சொல்லுவார். முதலையும் தெரிஞ்சே அசால்ட்டாக இருந்தார். விஜய் மக்கள் நலனுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம மக்கள் நம்மளுக்கு அவருக்கு ஆதரவு தரணும். அதுக்கு அது உண்மை. நடிகர் அஜித் கரெக்டாக பேசுகிறார். ஆமாம், சீமான் மட்டும்தான் அவரை கடும் தாக்குதல் நடத்தி கண்டிப்பாக சொல்கிறாரு. அது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நயன்தாராவை வந்தால் கூட அவ்வளோ கூட்டம் வரும். கவுண்டமணியை வந்தால் கூட பார்க்கறதுக்கு வருவாங்க. நான் சாதாரண மனிதன் தானே. குழந்தைகளை கூட்டு வராதிங்க, எதுவாக இருந்தாலும் டிவியில் பாருங்க. விஜய் மேலே எதுவும் தப்பு இல்லை, அஜித் சார் சொன்னது கரெக்டு தான். விஜய்னா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் தான் சிஎம். நாங்கள் உங்க கூட இருக்கோம். உங்கள் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, நல்ல பாதையாக தான் போயிட்டு இருக்கீங்க. அதே பாதையில் போங்க, நாங்கள் உங்க பின்னாடி இருக்கோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். மேடம், கரூர் துயர சம்பவத்திற்கு விஜய் மட்டும் காரணம் இல்லை, மக்களாகிய நாமும் தான் காரணம் என்று தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவா நடிகர் அஜித் பேசியிருக்காரு. அதை பற்றி கருத்து. அஜித் சார் சொன்னது கரெக்டு தான். விஜய் சார் மேலே மட்டும் தப்பு இல்லை. ஒரு இடத்துல கூட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம தான் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பசங்களாம் கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது, வீட்டில் விட்டுட்டு போயிருக்கணும். நிறைய பேர் கூட்டிகிட்டு போகணுன்னே நம்மளுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம யார் மேலேயும் குத்த சொல்ல முடியாது. ரசிகர்களின் அன்புக்காக தான் நாங்கள் இரவும் பகலாக உழைக்கிறோம், அதுக்கு உங்கள் உயிரை பணைய வைத்து எங்களுக்கு அன்பு காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். நம்மளுக்கு தான் தெரியணும். அஜித் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் நல்லவங்க சைடு தான் போவார், கெட்டவங்க சைடு அவ்வளோவா போக மாட்டார். அதே மாதிரி அஜித் என்ன சொல்கிறாருன்னா, உயிர் ரொம்ப பெருசு. அதே மாதிரி உயிரை பணைய வச்சுலாம் எங்களை பார்க்க தேவையில்ல, உயிரெலாம் பணைய வைக்க தேவையில்ல, எங்களுக்காக ஃபேன் பேஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறேன். நண்பராக அவர் பேசுறது இதுதான். ஆனால் பொதுவாக பார்க்குறப்போ அவர் சொல்கிறது கரெக்டு தான். விஜய் மட்டும் காரணம் இல்லை, எல்லாமே தான் காரணம். ஒரு கவர்மெண்ட்டும் சரியான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். அது விஜய் மட்டும் குறை சொல்ல முடியாது, எல்லோரும் தான் குறை சொல்லணும். பார்த்தா மக்கள் அங்கே மக்கள்கிட்டே தான் இருக்குது தப்பு. குழந்தைங்கள லேடிஸு கர்ப்பிணி இவங்களாம் வந்துடக்கூடாது. அவர் அவ்வளோ சொல்லியும் அவங்க ஜனங்கிட்டே இருக்குது. விஜய்கிட்டே ஒரு இது இருக்குது தான், தப்பு இருக்குது தான். அது யார்கிட்டையும் மறுக்க முடியாது. ஒரு அஜித் பேசியது கரெக்டு தான். அவர் அஜித் சொன்னது கரெக்டு தான். அதுக்காக ஆதரவு நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அவர் சொன்ன கருத்து கரெக்டான கருத்து. அதுக்காக விஜய்க்கு ஆதரவாலாம் கிடையாது. ரசிகர் நம்ம மக்கள், அவர் நடிகர் தானேங்க, சும்மா பார்த்துட்டு போக வேண்டியது. அவர் ஒரு நடிகர் தானே. அதில் அஜித் சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இரவு பகலாக உழைக்கிறாங்கன்னா அவருடைய இதுக்காக தான் உழைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். என்ன ரசிகர்களுக்காக ஒன்றும் இல்லை. ரசிகர்கள் படம் பார்த்தோமா போனோமா இருந்தாக்கா இந்த பிரச்சனைகளாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு, அதுக்காக உழைக்கிறேன். நான் சும்மா உழைக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் உழைச்சிக்கிறீங்க. படம் பார்க்குறது பார்க்காத நம்மளுடைய இஷ்டம். நாம் இப்போ கொடுக்குற காசு தான் இவங்க எல்லாமே சம்பளமாக வாங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள ஒரு நடிகராக மட்டும்தான் பார்க்கணுமா தவிர அதுக்காக நம்ம உயிரை பணைய வச்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது. இது வர இருக்கிற மாதிரி தான், நல்லா தான் இருக்குது, நல்ல விஷயந்தான். இது தலையே இந்த மாதிரி பேசுகிறாருன்னா, தலை எதுலேயும் கலந்துக்க மாட்டார், எதுவும் பேசிக்க மாட்டார் தலை. இதுக்கு ஆதரவாக இருக்காருன்னா அப்போ விஜய்க்கு சப்போர்ட்டு. விஜய் நல்லது தான் பண்ணுறாரு, கெட்டது ஒன்றும் பண்ணல. கெட்டது பண்ணால் தலை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கள்ல. இப்போ நல்லது தானே ப்ரோ. அது அஜித் ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் மேலே விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் நம்ம மேலே தான் தப்பு. அந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு விஜய் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். நம்ம ஏன் குழந்தைங்களாம் தூக்கிட்டு போகணும்? என்ன விஜய் என்ன பார்க்காத விஜயா? நம்ம தான் படத்தில் பார்க்குறோம்ல, படத்தில் பார்க்குறது நேரில் பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம பார்க்கணுன்னா பெரியவங்க போகணும். எது குழந்தைங்க அதுங்களாம் தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னா அவ்வளோ பேர் சாவு. அதான் கண்டிப்பாக அது உண்மைதான். அதாவது நம்ம கூட்டம் கூடுறது மக்கள் ஒரு நடிகரை பார்க்கறது தேவையில்லாத இந்த மாதிரி போயிட்டு கூட்டம் கூடி இடிபாட்டில் சிக்கி சாவது தேவையில்லாத ஒன்று தானே. அஜித் சொல்கிறாருன்னா அது உண்மையாக கரெக்டு தான். அது அவங்களும் ஒரு நடிகர், நம்ம ஒரு அரசியல் வராங்க, பார்க்க வேண்டியது தான். அதுக்குன்னு
அதுவும் குழந்தை குட்டிலாம் தூக்கிட்டு போயிட்டு அப்படி போய் நெர்சரியில் இருந்து அப்படி பார்க்கணும் அவசியம் ஒன்றும் கிடையாது இல்லையா? என்ன அவர் அஜித் சொல்கிற மாதிரி நம்ம வரவேற்கலாம், விஜய் வரதை வரவேற்போம். அதுக்குன்னு தேவையில்லாத கூட்டம் கூடி அங்கே போயிட்டு நம்ம இடிபாட்டில் சிக்கிறது தேவையில்லாத ஒன்று தான். அஜித் சொல்கிறது உண்மையாக கரெக்டு தான். அது ரொம்பவே கரெக்ட் தானா. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பொதுக்கூட்டம் மாநாடுக்கெல்லாம் ஏன் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம்? குழந்தை என்ன போய் ஓட்டா போட போகுது? அது என்ன, அது நம்ம மக்களாக நம்ம தப்பு தான். அது ஒரு அரசியல் பிரச்சாரம்னா அரசியல் பிரச்சாரமாக இருக்கணும். அது சினிமாக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அது அரசியல் வேறு சினிமா வேறுன்ற நம்ம தான் புரிஞ்சு தெளிவாக நடந்துக்கணும். அது ஒரு எதிர்பாராத நடந்த விபத்து. பல தலைவர் மீட்டிங் நடந்திருக்கு, தீவிரத்தோட நடந்திருக்கு, எல்லாமே எதிர்பாராத நடந்த விபத்து. அதுதான் விஷயம். அவர் அரசியல் சம்பாதிச்சப்படுறாரு. இப்போதான் அவர் அரசியல கால் வைக்கிறார், நாற்று நடுறாரு. விஜய் வந்து மக்கள் நலனுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து நம்மளுக்கு அவருக்கு ஆதரவு தரணும். ஸோ எந்த விதத்தில் தரணும்னா சப்போர்ட் பண்ணலாம். இப்போ கட்சி கூட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் போகிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் வந்து நம்ம பாதுகாப்பாக ஃபஸ்ட் இருக்கணும். அதுதான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து போகிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா இப்போ அவ்வளோ பேர் போகணுன்ற அங்கே அவசியம் கிடையாது. நம்ம லைவ்ல எங்கள் டிவில இருந்து கூட பார்க்கலாம். அதனால நம்ம பாதுகாப்பை ஃபஸ்ட்டு கருதி அதுக்கப்புறமா நம்ம சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால இப்போ மற்ற ஏதாவது ஷோ போகிறது இந்த மாதிரி கூட்டமாக இல்லாமல் அப்படி அதை கொஞ்சம் தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ தலா அஜித் வந்து பேசியிருந்தாரு விஜய்க்கு ஆதரவா. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா FDFS கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் கரெக்டான விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து படத்தை வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாளே பார்க்கணும்னா கிடையாது. நம்ம அதை வந்து ஒரு 3 days கழிச்சு இல்லை 1 week கழிச்சு கூட பார்த்துக்கலாம். அதே படம் தான் அங்கேயும் ஓட போகுது. ஃபர்ஸ்ட் FDFS வந்து நம்ம போகிறது வந்து நம்மளுக்கு தான் அது பிரச்சனையாக இருக்கும். இப்போது லியோ படத்தில் பார்த்துருப்போம், தேட்டர் வந்து ரோஹிணி தேட்டர்லாம் பார்த்துருப்போம். நம்ம வந்து அந்த சீட்லாம் போயிட்டுருக்கோம். அதுக்காக வந்து விஜய் எல்லாம் விஜய்னு சொல்லுவாங்க. ஏன்னா விஜய் தான் அது காரணம், அவர் தான் அந்த ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாரு. அவருக்கும் அந்த ஃபேன்ஸுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து அவர் கொண்டாடுறாங்க, அதனால் அவர் அப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ விஜய்ன்னு சொல்கிறத வந்து தப்புன்னு நான் சொல்கிறேன். விஜய்னா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, 2026 நீங்கள் தான் சிஎம், நாங்கள் உங்க கூட இருக்கோம். உங்களுக்கு தானே உங்கள் பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க, நல்ல பாதையாக தான் போயிட்டுருக்கீங்க. அதே பாதையில் போங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க. அஜித்துக்கு இந்த வேலை வேண்டாம். அவர் அரசியல் வர்றது கிடையாது. எதுக்காக கூப்பிட்டா கூட எதுக்கும் வர்றது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. ஒரு வாட்டி கழகத் தலைவர் கலைஞரோட நிகழ்ச்சி ஒன்று பெருசு. அதுக்கு சினிமா உலகமே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, என்னை வற்புறுத்தி வீட்டிலேருந்து கை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நேரவே, ஐயா பாருங்கள் வீட்டில் இருக்க எனக்கு வேண்டாம்னா என்னை இழுத்துட்டு வராங்க அப்படின்னு கலைஞர்கிட்ட போய் நேராக சொன்னார். அப்படிப்பட்டவர் இப்போ விஜய் ஒரு மாநாடு நடத்தும்போது தனியாக ரூமெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகலை இவர். ஆனால் இப்போ எதுக்காக அரசியல் பேசுகிறாரு? பேச மாட்டேன்னா பேசாமல் இருக்கணும். ஒரு 10 பேர் கூடுறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? போலீஸ்காரன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சும்மா தான் நிற்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க தலையிடுவாங்க. அடிச்சுக்கிட்டால் தலையிடுவாங்க, தண்டப்பட தலையிடுவாங்க. இது சும்மா மற்றபடி கட்சி தான் அதில் நிர்வாகத்தை பண்ணணும். ரொம்ப சந்தோஷந்தேன். ஆனால் அவர் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அவர் வரான்னு தெரிஞ்சு கூட்டம் சரி மக்களுக்கு நம்ம சிஎம் பாதுகாப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் அவ்வளோ மக்கள் கூட்டம் கூடுவாங்களே தெரிஞ்சு அவருக்கு பாதுகாப்புக்கு எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல, நல்ல இடம் கொடுக்கல மெயின் அவருக்கு. ஆனால் இது முதலையும் சேர்ந்தே அசால்ட்டாக இருந்தாப்புல. இவ்வளோ கூட்டம் வரும்போது நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், நல்ல இடம் கொடுத்துருக்கணும். அஜித் சார் கரெக்டாக சொல்லுவார். இப்போ கூட திருப்பதிக்கு எங்கேயோ போயிருக்கும்போது கூட கூட்டத்தில் தலைன்னு ஏதோ ஒரு பார்த்துருக்கேன், நேற்று நியூஸில் பார்த்தேன். சவுண்டு விடாதீங்க, அமைதியாக இருங்க. அவருக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்காம அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். தலை சொல்கிறதுமே நல்ல விஷயம்தான். அதே போல் நடிகர் அஜித் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் அன்புக்காக தான் நாங்கள் இரவும் பகலாக உழைக்கிறோம், அதுக்காக உயிரை பணைய வைத்து எங்களுக்கு அன்பு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாலுமே கரெக்டு தான். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாமே நமக்காக தான், நம்ம நலனுக்காக தான் உழைக்கிறாங்க. அதனால நம்ம அதை கருதி நம்ம உயிரை கொடுத்தாதான் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், அவங்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நம்மளால முடிஞ்சதை அவருக்கு ஓட்டு போடுறோமோ இல்லை அவர் சைடில் நம்மளும் சேர்ந்து மக்களுக்கு உதவுறது அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதனால நம்ம உயிரை பணி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருந்து அது நல்ல வழி நடத்தலாம். அதே போல் அந்த FDFS அந்த ஷோலாம் தவிர்க்கணும், அந்த கலாச்சாரத்தை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு நடிகர் அஜித். FDFS ஷோஸ் ரசிகராக நம்மளால தவிர்க்க முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எல்லாரும் அட் டைமில் போகிறதுக்கு ஒரு 2nd day 3rd day இந்த மாதிரி ஷோஸ் பார்த்தா கொஞ்சம் நமக்கும் நல்லாயிருக்கும். ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. தவிர மற்றபடி நம்ம உயிரை பண்ண வச்சா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. உயிர்ன்றது எல்லாருக்கும் பெருசு தானே, அதுதான் அவரும் சொல்கிறாரு. அவர் நல்லது தானே ப்ரோ. அது ஆமாம் தானே, அது ரொம்பவே கரெக்டான விஷயம் தானே.
அது அஜித் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே அது அவர் சொல்கிறது அதுதானா. எனக்காக ஒன்றும் நீங்கள் சொட்டை விற்றுட்டு வந்து ஃபஸ்ட் ஷோக்கெலாம் நிறைய பேர் வண்டி இறந்து போகிறாங்க. அந்த மாதிரிலாம். ஆனால் படம் தானே எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். நீ ஏன் ஃபஸ்ட் ஷோ தான் வந்து பார்க்கணுன்னு இருக்கேன்லாம் எனக்கு தெரிலன்னு. அது கரெக்டான விஷயம் தானே அவர் சொல்கிறது. ஆமாம், மக்கள் தான் எல்லாத்துக்கும் முழு பொறுப்பேற்று இதையும் பார்த்து இது பண்ணி சரி பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட கருத்து. அதே போல நடிகர் அஜித் என்ன சொல்றாருன்னா, உங்க அன்புக்காக தான் நாங்க ரசிகர்கள் அன்புக்காக தான் நாங்க இரவும் பகலா உழைக்கிறோம், அதுக்காக உங்க உயிரை பணைய வைத்து கண்டிப்பா அன்பு காட்டாது. அவர் தலை சொல்றது எப்பவுமே என்னன்னா, நானும் உங்களை போல ஒரு மனுஷன், நான் படம் நடிக்கிறேன், நீங்க பாக்குறீங்க, அவ்வளவுதான். ரசிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து நான் போகும்போது வரும்போது ஆயோன்னு கத்தாதீங்க, கூட்டம் கூடாதீங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. நான் அரசியல்னு வரும்போது அரசியலை பற்றி பாருங்கள், தப்பு இல்லை ஒன்றும். அவர் 100 தலை சொல்கிறது உண்மையிலே கரெக்டு தான். அது எப்பவுமே அவர் கரெக்டாக தான் சொல்லுவாப்புல. நம்ம தான் மக்கள் தான் கொஞ்சம் திருந்தணும். தேவையற்ற இடத்துல கூட்டம் கொடுத்து தேவையில்லாத நம்ம போய் நம்ம இடிபாட்டில் சிக்கிறது எல்லாமே நம்ம பொறுப்பு தான். என்ன இப்போ விஜயே வந்து வாங்க என் கூட்டத்துக்கு வந்து இப்போ சாவுங்க அப்படின்னு அவரும் சொல்ல போகிறது கிடையாது. இது நம்ம தான் கொஞ்சம் யோசிக்கணும். சரி அவர் வராரு அப்படின்னா பார்க்க முடிஞ்சால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எட்டன்னு பார்த்துட்டு வந்துடலாம். தேவையில்லாமல் இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேண்டாம் நம்ம இந்த நெரிசலை சிக்க வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டு போகாமல் இருந்திருக்கலாம். அது போயிட்டு அங்கே போய் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் விஜய் குறை சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மக்கள் தான் திருந்தணும். எங்கே கூட்டம் போட்டாலும் போய் சேர்ந்துட வேண்டியது தானே. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டே இருங்க. அது வந்து நடக்கிறது தானாக நடக்கும். அஜித் பேசுறது கரெக்டு தான், அவர் சொல்கிறது கரெக்டு தான். அவர் என்ன விஜய் என்ன சொன்னாப்ல, பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னார். இந்த அவன் பிள்ளைக்கெல்லாம் என்ன தெரியும் விஜய் பற்றி? எதுக்கு கூட்டிகிட்டு போகணும்? தப்பு தானே. நம்ம மேலே தப்பு வச்சுட்டு எதுக்கு அடுத்தவங்களை குறை சொல்லணும்? விஜய் மேலே எதுவும் தப்பு இல்லை. அஜித் சார் சொன்னது கரெக்டு தான். குழந்தைகளை கூட்டு வராதிங்க, எதுவாக இருந்தாலும் டிவியில் பாருங்க, இல்லைன்னா தேட்டரில் வந்து படத்தாது பாருங்க. நிஜத்தில் குழந்தைய கூட்டு வர்றீங்க, அவங்கள மட்டும் வர சொல்லுங்க, பெரியவங்களை மட்டும் வரட்டும். ஆனால் சின்ன குழந்தைகளை மட்டும் வர சொல்லாதீங்க. அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஏன்னா ரசிகர்கள் வந்து ரசிகர்களை மட்டும் இருக்காதீங்க, அவங்க குடும்பத்தை பாருங்கள், இது அவங்க தொழிலை பாருங்கள், புள்ள குட்டிங்களை பாருங்கள், படிக்க வைங்க அப்படின்லாம் அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தான் வந்துனுக்காரு. அதனால தான் அவரும் வந்து கொஞ்சம் இது பொது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது வந்து ரசிகருங்க தான் வந்து இது பண்ணணும், அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். ஆனால் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாது. முதல் காட்சினே போகிறாங்க பாருங்கள், முதல் காட்சின்னு போகிறாங்க, அப்போ நிறைய விபத்தாகுது. அந்த விபத்துனால இவங்களுக்கும் பாதிப்பாகுதுல்ல. ஒரு நடிகர் 2வது கட்சி தலைவர், அவரை பார்க்குறதுக்காக ஒரு ஆர்வத்தோடு நம்ம போய் நின்னோம் இல்லையா? அவர் வந்தது லேட்டு, ஓகே நம்ம ஒத்துக்கிறோம். அவருடைய கார் வர்றதுக்கே லேட்டே ஆகிடுச்சு. அங்கேருந்து பல மணி நேரங்கள் லேட் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல கூட்டங்கள் அதிகமாகுது. அவங்கள விரட்டிட்டு வராங்க, ரசிகர்கள் இந்த விரட்டிட்டு வராங்க, அவங்க காரை விரட்டிட்டு வராங்க. அதனால தான் லைட் ஆஃப் பண்ணி அவங்க வந்தது. பொதுமக்கள் இதுக்கு காரணம் இருக்குது. மற்றபடி அரசியல் ரீதியாகவோ எந்த இதுவும் காரணம் கிடையாது. தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக அஜித் பேசியிருக்காருல்ல நடிகர் அஜித், அதுக்கு அது உண்மை. கரெக்டான அவர் பேசுனது கரெக்டாக தான் பேசிட்டு நடிகர் அஜித் கரெக்டாக பேசி. ஆமாம், சீமான் மட்டும்தான் அவரை வந்து கடும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறாரு. அது வந்து முற்றிலும் உண்மையான ஒரு விஷயந்தான். காரணம்னா ஒரு நடிகர், சாதாரண ஒரு நடிகர் தான். இன்றைக்கி நயன்தாரா வந்தால் கூட அவ்வளோ கூட்டம் வரும், கவுண்டமணியை வந்தால் கூட பார்க்குறதுக்கு வருவாங்க. அது ஏன் வந்து இப்போ வெளிநாட்டிலனா நடிகருங்க வந்து ரோட்டில் நடக்கும்போது அவங்களாம் பின்னாடியே போய் கூட்டமாக சேர்றாங்க? நான் சாதாரண மனிதன் தானே. ஒரு நடிகர் திரையில் என்ன பார்க்க போகிறோமோ அதான் நிஜ வாழ்க்கை. அதில் வந்து அதுக்காக வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லாத ஒரு விஷயந்தான் அது. அதில் ஒன்றும் எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. ஆனால் வந்து யாரை குறை சொல்ல முடியல. ஆனால் வந்து குழந்தைய அவர் வந்து விஜய் சார் வந்து சொல்லியிருக்காரு, கர்ப்பிணி பெண்கள் வர வேணாம், குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து முன்னாடியே அவர் அட்வைஸ் பண்ணிட்டாரு. இருந்து வந்து இவங்க வந்து குழந்தைய கூட்டு போனது மக்கள் மேலே சில தவறுகள் இருக்குது. அதை மீறி ஒரு துயர சம்பவம் நடந்து பெரிய ஒரு, எனக்கே நானே டிவியில் தான் பார்த்தேன், ரொம்ப கண்ணீர் விட்டேன். அது சார் நல்லா பேசியிருந்தார், நான் பார்த்தேன், நியூஸில் கூட பார்த்துருந்தேன். அதுக்கு விஜய் எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இருந்தாலும் வந்து கூட்டத்தை சேர்க்க வேணாம் அவ்வளோ அப்படின்றாப்புல. அவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், விஜய் சாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மெயினாக கூட்டத்தை கூட்டுவதில் வந்து நம்ம வெறி கொண்ட சமூகமாக இருக்கோம், அதை வந்து முடிவு கொண்டு வரணும் அந்த கலாச்சாரத்தை அப்படின்னு சொல்லி. என்ன முடிவு கொண்டு வரணும்? என்ன முடிவு கொண்டு வரணும்? சாதாரணமாக ஒரு சொல்லிடுறாங்க, ஒரு செந்தில் இந்த மாதிரி வந்தாருன்னா கூட, இப்போ ஒருத்தர் இருக்காரு முடியல விட்டவர் பேர் என்ன, அவர் வந்தாருன்னா கூட ஜனங்க கூடும். இந்த தெருவில் இருக்கார் மொட்டை ராஜேந்திரன், அவர் சும்மா காரில் வந்து இப்படி திரும்பார், 3வது வீடு தான் அவர் வந்து திரும்பார், மொட்டை அப்படி எல்லாம் எதிர்வாங்க. காரணம் என்னென்னா சினிமாக்காரங்கன்னா ஒரு இது, அவ்வளோதான். அதுக்காக வந்து அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லிடுறாரு பாட்டி,
இது ரசிகர்கள் அன்புக்காக தான் நாங்க இரவும் பகலா உழைக்கிறோம், அதுக்காக என்ன சொல்றோம், உங்க உயிரை பணைய வச்சு எங்க மேல அன்பு காட்டாவல அப்படின்னு நடிகர் அஜித் சொல்லியிருக்காரு. அப்போ இவங்களாம் வந்து நின்று நடுரோட்டில் டான்ஸ் ஆடுவாங்க, அதை பார்த்துட்டு இருந்துட்டு இது பண்ணணுமா? எதுக்கு வரணும்? எதுக்கு இப்போ கட்சி ஆரம்பிக்கணும்? விஜய் கட்சி ஆரம்பித்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு அவர் ஆரம்பிக்கணும்? ஒரு பல கோடி ரூபா பணம் வாங்குறாரு படம் நடித்தா, அதை வச்சுட்டு காலம்புற வச்சுருக்கலாம். அவங்க அப்பா சம்பாதிச்சதுருக்கு, அவர் சம்பாதிச்சதுருக்கு, அவனை வீடு வசதி செல்வாக்கு எல்லாமே இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு வந்து நம்ம முதலமைச்சரை திக்குவேன், அப்பான்னு சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லக்கூடாது, இல்லாத லா பாயிண்ட்லாம் பேசுகிறாரு. எதுக்காக அவர் வர்றாரு? ஆனால் எந்த காரணம் முன்னிட்டு நீ திமுகவை ஒரு 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 நகத்தை கூட அசைச்சு பார்க்க முடியாது. எத்தனை கட்சி கூட்டணி வச்சாலும் திமுக தான் வரும், திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்